அப்படி இல்லை முரளியண்ணே பச்சாம்படுங்கிறதுக்கு எவ்வளோ பேர் போயினா இதில் பூசி போட்டு அங்கே பூசுவோமே. வணக்கம். இதுக்கே இருப்பானே 25 வருஷம் மயில. ஓ மை காட். புது இது கொஞ்சம் வடிவா இருக்கு. என்ன உயிர் இருக்கு. நிறைய மீன் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முத்தையங்காட்டில் வந்திருக்கிறோம். இங்கே வந்து மீன் வேண்டி சமைச்சு இன்றைக்கு சாப்பிட போகிறோம். இதுக்காண்டி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கேண்ணே. முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டு சுட்டான் அடியில் இருக்குது. பாருங்க, இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கீங்கன்னா பிரதானமான கெஸ்ட் வந்து இங்கே வன்னி விளக்கு வந்திருக்கிறேன். அவருடைய பேர் என்னென்று கூட தெரியும். என்ன பேர் உங்களுக்கு? கணவருக்கு தெரியும். சரியா, இன்றைக்கு ஒரு பிரம்மாண்ட சமையல் ஒன்று இருக்குது. வாங்க போவோம். உங்க பாருங்க. இப்ப சரியா 3:45 வீட்டிலேருந்து வெளிக்கிட போறேன். கஜீவன் வருவார். பாய். தமிழ் கிழவன் ஐயா வந்துட்டார். வணக்கம். சரி, நாங்கள் வழிகிட்ட போகிறோம். ஒட்டி சுட்டான் தான் தோண்டி ஈஸ்வரம். இதை தாண்டி இப்போ நாங்கள் போகிறோம். சரி பாருங்க, இடங்கள் எப்படி தொடங்குது இந்த குளத்துக்கு போகிற பாதையில். பாருங்க, இப்போ இன்னைக்கு முதன்மையெல்லாம் அக்னியோட வந்தாங்க. குளத்துக்கு போகும்போது பிடிக்க போகிறாங்க. குளத்தடிக்கு வந்தாச்சு. அணைக்கட்டுக்கு ஏறுறோம். எவ்வளோ வாடி போவேன்னா தேன் கட்டு கீழே பாருங்க. வந்து விட்டு போய் கொண்டிருக்கேன். உங்களை நம்பி தான் வந்திருக்கிறோம். உங்களுக்கு இதான் பெரிய தெரியாது. இங்கே பாருங்க, போட்டிங். முதல் தரமாக ஒரு குளத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய மீன் வேண்டி சமைக்க போகிறோம். ஒரு பிரம்மாண்ட வீடியோவாக தான் இருக்க போகுது. நல்லா இருக்குண்ணே இந்த வியூ. இதுதான் பார்ப்போம். சேராக்குறாங்க. இங்கே பாருங்க, மீனோட சைஸ் எவ்வளோ. இது எவ்வளோ அந்த பெரிய மீன்? இது என்ன கிலோ 200 ரூபா. கிலோ 200 ரூபா. இது அப்படி இது இல்லை முரளியண்ணே, கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பேருக்கு எப்போ போதேன் வழுக்குது மீனாக பாருங்க. இன்றைக்கு இதை சமைக்க போகிறோம். இதை விட பெரிய மீன் எல்லாம் இருக்கான். போட்டோ ஒன்று பாருங்க. இன்றைக்கு ஒரு சமையல். 50 கிலோலையும் இருக்கு. இது அளவான. இது எத்தனை கிலோண்ணே வரும்? 15 கிலோவா? இங்கே இது இருக்குதுண்ணா, சிங்கராலண்ணே. மீனோட சைஸ் எந்த வேணே நம்ப முடியாத மாதிரி இருக்கு. குளத்து மீன் என்ன விலை இருக்கும்? அதான் 1500 ரூபா. வந்தாலா பெரிய மீன் 1500 நம்ப முடியாம இருக்கு. குளத்து மீன்ன்றதுல விலை உறவு தெரியாது. அப்படியாண்டி இல்லை, இந்த மீன்கள் டேஸ்ட் இல்லையோ. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ற. முதலில் குளத்து மீனை சாப்பிட போகிறோம். இப்படி இருக்குண்டு. எல்லாம் மீன் தானே, அதுவும் மீன் தானே. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அங்கே தமிழ்கிழமை ஐயாக்கள் வந்திருக்கீங்கன்னா நாங்கள் இதால் வந்து நாங்கள் யார்கிட்ட பெரிய மீன் இருக்குது. 40 கிலோ எல்லாம் பெருமா அங்கால கடை கொண்டு மீன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு முதல் தான் மண்டியை போட்டுருக்கு. இவருங்க எவ்வளோ பெரிய சிலாப்பி உண்டு. சிலாப்பி மீன் ஜப்பான் மாதிரியோ. ஜப்பான் என்னமே புது இது பாருங்க எவ்வளோ பெருசு. எல்லாமே சிலாப்பி தான். இதெல்லாம் எவ்வளோ சொன்னேன்?
இது கிலோ வந்து 460 ரூபா. இது என்ன மீன் இது? கிலோ அது கீழே கிடந்திருக்கு. இது நாங்கள் வந்து பார்க்குற வந்த விஷயம் வேறு, நாங்கள் வேறு விஷயம் இல்லை எடுத்து வந்துருக்கிறோம். பார்த்துடுங்க ஒரு மீன் வீட்டு. இது கொஞ்சம் வடிவாக இருக்கு என்ன உயிர் இருக்கு என்ன அப்புறம் இறால் பொரிக்கிறதோ என்ன செய்ய போறீங்க வாட்டி விட இது என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பிடலாமா என்ன செய்யலாமா சாப்பிடலாமா வேறு என்ன? நான் இறால் சாப்பிட்றேன் இல்லை, அதெல்லாம் தானே சொல்லுவாங்க. இறால் சாப்பிட்றேன் இல்லை நீங்கள்? வேறு யாரும் இறால் சாப்பிட்றேன் இல்லை? நல்லமே நான் மிஞ்சிடுவேன். வெஞ்சிட்டு நாங்கள் சாப்பிட்றோம். சரி ஒரு போட் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. இதுக்கு சப்போர்ட்டிங்கும் வருது. இது பாருங்க இதுக்கு ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. பிரட்டாமல் காற்றுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிங் இருக்குண்ணே. இப்போ தான் அவதானிக்கு சப்போர்ட் இல்லாட்டி 2 ரூபாய்யா? வீட்டு நிறைய மீன் இருக்குது. எல்லாம் கருத்த மீன். இது என்ன? இதோ ஜப்பான் சிலாப்பியோ? சிலாப்பி உயிரெல்லாம் இருக்கு. இந்த கரையிற நிற்கு என்னடா எடுக்கிற நாங்களாங்க உங்களோட ஒரு பிரபஞ்சமாக்க போகிறோம்னா அங்கே மீன் விற்கிறதுக்கு விற்க எல்லாம் அங்கே இப்போ என்னென்னா எல்லாரும் சந்தைக்கு போய் நம்ம சந்தை எங்கே இருக்குன்னா அந்த குளத்துல இருந்து பக்கத்தில் இருக்குது. சந்தைக்கு வந்திருக்கிறோம். இது பாருங்க சந்தை நான் ரன் பண்ணுறேன். 5 கிலோ நீங்கள் பார்த்தீங்களா? மீன் எத்தனை சொல்லுங்க? 5 கிலோ. சரி 1500 ரூபா வளர ஆளா. சரி கஜீவன் என்ன மாதிரி இருக்கு இந்த இடம்? நல்லா இருக்கு, நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கு. உண்மையை தான். ஆனால் இப்போ வெயில் வலிக்கிடுது. நல்ல ஒரு அனுபவம். முதல் தரமாக நேரடியாக நன்னீர் மீன் பிடிக்க பார்த்துருக்குறோம். குளத்தில் மீன் பிடிக்கிறது எந்த பெருசானே ஜப்பான் எல்லாம் பெருசு. அதை விட பெரிய மீன் எல்லாம் இருக்குது. 1500 ரூபா. அது சமயம் 15 கிலோ மீன் 1500 ரூபாவா? ஆனால் ஒருத்தரும் வேண்டி நம்ம இல்லை போல அதால தான் என்ன சந்தைக்கு குடி கொண்டுறே இல்லை. சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும். சரி இப்போ நாங்கள் பைக் எடுக்க போகணும். அவர்கிட்ட வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். மாடுகள் எடுத்து அப்படியே இறங்கி பாருங்க மயில. ஓ மை காட் நல்ல ஷோட்டலு வெயிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி போக போகிறோம். ஓ மை காட் போட்டுலாம் பயங்க மாட்டாங்க. அரைக்கே பூக்கள் உண்மையாக ஒரு பச்சை பசையிலன்னு இருக்கு அவற்றை வீடு. அவங்க பாருங்க பின்னால் தோட்டங்களும். இதுக்காக இருந்து சமைக்க போகிறோம். வாழை ஆட்டுற மாதிரி கிடக்கு. முகத்தை பார்க்க கடிக்கிற மாதிரி கிடக்கு. இங்கே பாருங்க இந்த நிலம் வந்து படிப்படியாக இறங்கி கொண்டு போகுது. இங்கே உங்களோட தோட்டமோ? உங்களோட தோட்டமோ? ஓம் ஓம் ஓம். அவங்களோட அப்பா என்ன? அப்பா அப்போ அம்மா அங்கே நிற்கிறா, கழிச்சு கொண்டு நிற்கிறா. அம்மா அங்கே செட் ஆகிட்டா அறைக்குள்ள பாருங்க தோட்டம். வீட்டுக்குள்ள தோட்டம் தான். அது அன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்துறேன். இவ்வளோ பெரிய நிலம் இருந்தும் வீட்டு தோட்டம் செய்கிறீங்களே. வீட்டுக்கு டக்கண்டு 5 பிடிங்க. தோட்டங்கள் மிளகாய் எல்லாம் வச்சிருக்கிற, கீரைகள் வச்சிருக்கிற. அப்போ என்ன டீ போட்டு தர போறீங்களோ? டீ உங்களுக்கு என்ன சாயம் போடுறது விருப்பமா? சாயம் போடாம? சாயம் போடுறது எனக்கு போடாத சின்ன பசுப்பால் சும்மா சாயம் போடாம அடிக்கும். இதுக்கு கொமெண்ட் வேறு தான் தெரியும் எனக்கு. ஏன்னா இங்கே உங்களை பசுமாடம் இருக்கு மாடு 2 கடை என்ன வளமே ஒன்றே போடுறது எனக்கு தெரியாது. நோமலா ஒன்று தான் போடுறது. 1 2 போடுறா விதி விலக்கு. மனுஷர் 2 போல போடுற மாதிரி. பாருங்க ஜம்பு நாவல் மரம் இருக்கு. இப்போதான் காய்க்குது. எங்கள் இடத்துலலாம் காய்ச்சிட்டுது. சார் சமைச்சிருக்கிறீங்களா? கறி கிடக்குது. இங்கே பாருங்க கிணறு குளம் இருக்குது.
வாய்க்கால் எல்லாம் தண்ணி வருது. ஆனால் கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு 10 அடிக்கு பிரச்சனை தண்ணி கொஞ்சம் கறக்க வச்சிருக்கோம். கொஞ்சம் கறங்க இப்படி 2 கையால கறப்பேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா எனக்கு இப்போ கை தக்காண்டி இல்லை, அது வீடியோ கூட சின்ன இப்போ நாங்கள் தண்ணி குடிக்க போகிறோம். இங்கே தண்ணி கொடுக்குறாரு 2 கையா நல்லா தண்ணி இருக்கு. ஊண்டி குடிச்சிங்கண்டா வயிறெல்லாம் அப்படியே ஊதி கொண்டு நிற்கும். கன நேரமாயி இங்கே பால் காய்ச்சி குடிக்க போகிறோம். உடைச்சி போடுங்க. சரியா வாங்க பானையை வைப்பாங்க. இவர் தான் மூட்டுவார். அது இந்த பண்ணாடி அப்படி வரதுல சூப்பர் ஆளா இந்த அடுப்பு. இனி மற்ற தொழிலும் செய்ய மூட்டி தாங்க பல வீடுகள்ல அடுப்பு புகையாம கிடக்குது. கண்ணுக்குள்ள இது போக போகுது. காண சும்மா ஒருக்கா மூட்டையை கேட்டுதா சரியா? நீங்கள் 2 நிமிஷம் எடுத்துருக்கீங்க. பச்சை பால் சரி வெள்ளையா கிடக்குது பச்சைன்றீங்க. பச்சை பால் எடுத்துனா உங்களுக்கு விளங்காதுனே. காய்ச்சாத பால் இப்போதான் இந்த இதில் கறந்து வச்சிருக்கேன். பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் என்ன கருவாப்பட்டியோ கருவா மரத்தில் கருவா அப்படியே கொப்பு முடிச்சு கொண்டு வந்து அந்த பாலுக்கு போட்டு காய்ச்சினா நல்லா இருக்குமா. கருவாப்பட்டையாக போகிறோம். இங்கே பாருங்க இந்த தோட்டத்தை எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இங்கே கமுகு இஞ்சால வச்சிருக்கீங்கன்னா மேய்க்கணும். இஞ்சால கமுகு வச்சு வளர்ந்துட்டுது. இது என்ன கச்சானோ? இல்லை பைத்தங்க பைத்த உண்மையா கச்சான் தான். அப்போ கச்சானம் தரணும் உங்களுக்கு. கச்சான வைப்போம். ஆமாம், இல்லை முத்திட்டுதோ. கச்சானெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முத்தி இருக்குது. நாங்கள் வந்து கச்சான் பிடிச்சியும் அவிக்க போகிறோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு என்ன இதெல்லாம் கூட காணிதானோ? எவ்வளோ காய்ச்சிருக்கணும் பார்த்தீங்களா கருவா? கருவா காய். கருவா காய் பாவிக்கிறதோ? இது வந்து முளைக்க போடுறது. பிடுங்கடா உண்டு. அடிவிடாத உங்களுக்கு வீட்டு மணந்து வர தம்பி. கருவா மனம் அடிக்குது. பொய் என்ன நினச்சிட்டேன். உண்மைதான் சொல்லி இருக்கிறீங்க. பொய் சொல்ல இல்லையா? இல்லை, எத்தனை இலை விடுங்கணும்? நாங்கள் இப்போ என்ன செஞ்சுருங்க அப்போ? இப்போதான் மனக்கு வடிவா எங்கடா குறிச்ச கொப்பு காணையில் அதுவும் அந்த கோப்பு. அப்போ பட்டு என்ன மாதிரி இல்லை இதை தண்டை வட்டி எடுக்கிறது? இதை கொண்டு போவோம். பட்டு என்ன எடுக்கிறது? நீ பட்டு என்ன எடுக்கிறது? அதுக்கு ஒரு முறை இருக்குது அண்ணே. அது வந்து பட்டையை சீவி அது பெரிய எடுக்கலாம். அது பெரிய வேலை இல்லை. இது ஒரு இது இல்லை. நாங்கள் எடுக்கல. ஒரு 2 மரம் தான் நினைக்குது. உங்கள் சேனலுக்கு பேட்ட மாதிரி தான் நீங்கள் இடம் இருக்கிற இடம். பன்னி பிளாக் உண்மையாக நல்லா இருக்குது. சின்ன சின்ன மரம் நட்டுருக்குறாங்க. அப்போ இங்கே யானை தொழில் இருக்கோம். யானை கடுமையாண்டு இல்லை, வெறும் இருந்துட்டு குளத்தில் பாதுகாப்பு என்ன வேலியல் இருக்கோம்? பாதுகாப்பு வேலி போட்டுருக்காங்க சில ஆக்கள். நாங்கள் போடல. குளத்தில் தண்ணி வற்றினோன்னா அங்கே அந்த காட்டுக்கு நிற்கிறதையும் சில வரும். அந்த கச்சானங்களுக்கெல்லாம் பிரச்சனையே வந்து தண்டுமே இல்லை. அந்தளவுக்கு சேதமாகல வந்து தென்னையல் வாழையல் ரெண்டு விழுத்தும். எங்களுக்கே தெரியாமல் வந்து விழுத்தி போட்டு போயிடும். பிடிக்க பார்த்தா தான் தெரியும் ஜாலை வந்துருக்கு. வீடு மேலே வராது. நீங்கள் வயல் பக்கம் இதை பற்றி சொல்லுங்க. இங்கே பாருங்க எப்படி ஒரு குழாய் கிணறு நல்லா ஸ்மூத் தானே. வாசர் பெற மாட்டேங்க. கையில் இந்த பாசர் பழுதா போச்சு. யோசிக்காதீங்க. இப்போ வந்து என்ன செய்ய போறீங்க? இது வந்து இந்த வன்னிவிழா தோட்டத்தில் பிடிங்கின கருவாயில. இந்த கருவாயில என்ன செய்ய போற வேண்டாம். வாங்க கிட்ட வாங்க. வாங்க கிழிச்சு இதாண்டு இந்த இந்த பாருக்கெல்லாம் போட போகிறோம். இது வந்து எதுக்காக இப்போ இதை போடணும்? இது நல்ல ஒரு வாசத்தை தரும். வாசத்தை தரும். எல்லாரும் இலையை சாப்பிடணும். நாங்கள் இலையை சாப்பிட வந்துருக்கோம். பிஞ்சில நீங்களும் எங்கள் வர்க்கத்தில் வந்துட்டீங்களா? 6 மாதங்கள் தான் இல்லை இவ்வளோ சாப்பிடுறது. இந்த கயல் இல்லைண்ணா பிஞ்சு சாப்பிடுங்க. இந்த காயம் சாப்பிடுவான். நானும் கொண்டு வந்து இங்கே காயம் சாப்பிட்டு பாருங்க. கொண்டு வாங்க வேண்டலாம். கண்ட 100 ரூபா காய் நல்லா இருக்கு. மசாலா டீ செய்ய போறார். என்னன்னா நாங்கள் பால் காய்ச்சியே களைச்சி போயிருக்கிறோம்.
இன்னும் பால் ரெடி ஆகல. முக்கியமான திட்டம் அடுத்ததான் இருக்கு. டீ ரெடி ஆகுது. உண்மையா வேற லெவலில் இருக்கு. அந்த மாதிரியா அதாவது வந்து இங்கே பால் மாட்டில் கறந்து காய்ச்சி இங்கே தோட்டத்தில் இருந்த கருவாயில் போட்டு மற்றது பேர் என்ன போட்டது ஏலக்காய் கராம்பு அதுகளெல்லாம் கொண்டு வந்து அதுகளெல்லாம் போட்டு ஒரு மசாலா டீ. வீட்டை இருக்கிற காஜு பிடுங்க போகிறோம். சும்மா தான் சொல்கிறேன். பழமையாக கச்சான் நாங்கள் என்னென்னு பார்த்துருப்போம். கச்சான் சாப்பிட்டு தான் பார்த்துருப்போம். இன்றைக்கு கச்சான் பிடுங்கி பார்க்க போகிறோம். அவிக்க போகிறோம். நான் வறுத்த கச்சான் தான் சாப்பிட்றேன்னா என்ன செய்யுது? நீ ஒன்றும் செய்யலாம் தானே? என்ன செய்யறது? அந்த கச்சானை கச்சி டக்குன்னு பிடுங்க கொண்டு போவோம். ஒரு ரேக் எடுத்து கச்சான் பிடுங்கிறதுக்கு எவ்வளோ பேர் போயினா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க, இதில் பூ இருக்குது. கச்சாண்ட பூ மஞ்சள் கலர். இது வந்த பிறகு தானே சரிதானே? அப்படி தானே இருக்கு மேலே. அதுக்கு பிறகு தானே கச்சான் பிடுங்குறது பதத்துக்கு வருமா? நல்லா இருக்கும். சாப்பிடலாம் வண்டி. சூப்பர். நான் இது ஃப்ரான்ஸ்லேயே வண்டி நாட்டு வெள்ளான போய் அந்த இதில் ஒரு கூட சாப்பிட்றோம். இது நல்லா பச்சையா சாப்பிட்றது நல்லா. நானும் சும்மா அப்படி தோட்டத்துக்கு இப்போ சாப்பிடுவோம். நான் அந்த வீடியோவில் சாப்பிட்டு காட்டினா இல்லை இங்கே இதுக்காடி நான் ட்ரை பண்ண அந்த மாதிரி இந்தாங்க உங்களுக்கு ஒரு வண்டி. சரி, வண்டிக்காய்க்கு வந்த சோதனை. வண்டிக்காய் சாப்பிடுங்க. பெரிய வண்டிக்காய் தான் இருக்கல. நல்லா இருக்கும். அழுகலாக தான் இருக்கு. பாட்டி போட்டு வச்சு கட்டுவினோம் இருக்குல்ல. அந்த பாதங்களுக்கு வச்சு கட்டுவினோம். அப்படியான இதில் விஷயம். ஆயுர்வேத டாக்டராக ஆயிட்டீங்க. வாழ்க்கையில் முதல்ல கச்சான் பிடுங்க போகிறோம். எவ்வளோ காலத்துக்கு பிறகு நீங்கள் இப்படி ஒரு தோட்டத்துக்கு இறங்கி கச்சான் பிடுங்குறீங்க? முதலாக காய்ச்சா நீங்கள் பிடுங்க போறீங்களா? சில இது வந்து அப்படி பிடுங்க உள்ள போகுது, மண்ணுக்கே இருக்கு. சில அறந்துடும். பாவக்காய் சாப்பிட்றாரு. ஐயோ, என்னென்ன முடியுது உங்களால்? வெண்டிக்காயே சாப்பிட்டு உங்களை கொண்டு வந்தேன். வீட்டை சரி வச்சு சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து கச்சானாய வேணும். இப்போ பாருங்க, ஐயா வந்து கச்சானாயிரம். இப்படித்தான் 243 வருஷத்துல குறைந்த அனுபவம் உண்டு எனக்கு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. இந்த வாழ்க்கையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பாருங்க, வீட்டுக்கு முன்னாலேயே தண்ணி போகுது. தோட்டம் செய்யறதுக்கான தண்ணியில் எல்லாம் பெறுது. சரி, கச்சான் கழுவுறோம். ஐயா தண்ணியை கோலுங்க. இப்படி எத்தனை நேரம் கழுவணும்? மண் போக வண்டியாக கழுவும். எத்தனை நேரம் போகும்? கழுவுற வரைக்கும் போகும் தானே. உடனே ஈரம் தானே. இப்படி நின்று எடுத்துட்டு இங்கே இறங்கி வாங்க. இறங்கி வா. ஆத்துல இறங்கு. தம்பி பாரு தம்பி, வேலை கொண்டா இருந்தால் எவ்வளவு வேலை செய்வேன் நான். பச்சான் கழுவுறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. சாஜி தண்டை அப்பா இவர் மண்டையோடு விடாக்கு மாட்டுன மண்டை. கச்சான் ஆஞ்சினாங்க. மிச்ச கச்சான் இலையை வந்து இந்த மாட்டு கன்றுக்கு கொடுக்க போற. கச்சான் போடப்படுது. சரி பாருங்க, இவ்வளோ மீன். சரி, இப்போ நாங்கள் தண்ணி எடுக்க போகிறோம் வாய்க்காலில். பெரிய மீன் பண்ணால் தூக்கி போட்டு 2 ஒரு அளவாக கொண்டு போயிடும் போட்டு. அது சரியா கஷ்டப்பட்டு வட்டிட்டு
ஐயா அந்த வயிற்று பாட்டிருக்கല്ലോ ஃபுட் எடுத்திருந்தா அப்படி எப்படி இருந்து கொண்டு நினைக்கிறேன் அந்த வள்ளம் வந்ததில்ல கடல் அட்டை மாதிரி கடல் அட்டை தான் இது குளத்தட்டை இதே பிடிக்கும் நாங்கள் வரேனே கீழே எறி கொண்டு வைக்க வேணுமா என்ன அவரே கழுவுற என்ன கழுவ கூப்பிடு மீன் கூப்பிடு வேற இதையே தொடங்கிட்டேன் கழுவ வடி இவ்வளோ இதையும் வச்சு கொண்டு தான் என்ன வச்சு இப்படி வெயில வேண்டினீர் இவருக்கு எல்லாம் தெரியும் என்ன வெட்டிய இதுதானே தெரியாத மாதிரி இருந்து மீண்டும் காலத்தில் வெண்ணி பிளாக் இதான குழு வாங்கோ கச்சான வச்சு முடிந்தது இந்தியாவில் பருப்பு கறி வைக்கணும் இப்போ அதோட சாப்பிடலாம் கச்சான வச்சு வச்சா நல்லா இருக்கு உடனே வேண்டி பிடுங்கி சரி உடனே வேண்டி என்றால் உடனே பிடுங்கி சாப்பிட்றோம் வாழை இலை வெட்ட போகிறோம் பிடிங்க இருக்கா மற்ற பக்கத்தால் பட்டுறேன் கட்டிந்து அப்போ கப்பியில் நாளைக்கு பிறகு அள்ளி போட்டு கழுவ போகிறோம் கீழே பிடிங்க எப்படி பிடிங்க கையிடுங்க ஒன்றை கையிடுங்க தண்ணில் வாட்டுறதுக்காண்டி வச்சிருக்கு ஆ மசாலா குளிச்சாச்சு இல்லை இதை வாட்டி போட்டு அப்படியே குளிச்சு அதில் வச்சுட்டு அதிலே மண்ணை வச்சுடுவோம் பேக்கெட் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறோம் மிளகாய் தூள் இங்கே இவ்வளோ காணுமே எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை நீங்கள் ரெடிங்க பல்லு திட்டா இல்லை சரி போடுங்க அவையில் நாங்கள கடிக்க வச்சிருக்கீங்க போடுங்க போடுங்க தேசி புளி கொடி தேசியம் பெருசா அண்ணா கொஞ்சம் தண்ணி விட வேணும் என்ன வேணாம் இல்லை தண்ணி விடணும் என்ன சரி இப்போ இந்த மீனை தூள்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம் இல்லை சுடுற மீன் தான் இப்போ உள்ளே இருக்கிறது அதுக்கு பிறகு வந்து இங்கே பூசி போட்டு அங்கால பூசுவோமே ஒரு பிரச்சனை தோலை கலட்டும் இல்லை இது பிறகு எல்லாம் கறியிடுமா கறி ஓகே கொண்டை காட்டி போட்டு இது எப்படி எடுத்து பையங்க ஒரு நாள் இதை சும்மா சுற்றி விடுவோம் கறினா கறி ஓகே சரி ரெடி கொஞ்சம் இது நினைச்சு விடுவோமே வெளியே இதுக்கு வைப்போமே நான் கிளறி படி வைப்பேன் இதோட தான் இருந்திருக்கேன் வாங்கப்பா எரிக்கணும் மீன் கறிக்கு புளி விடுறேன் பழப்புளி வளப்புளியா எத்தனை கரண்டி போடுவோம் 2 கரண்டி போடுவோம் அந்த கதிரையில கிடந்ததோ விடுவாங்க சரோவரம் இப்போ வந்து கறி வைக்கப்பட்டு கறிக்கு ரம்பையில் வெட்டுறா ஒரு ரக்குறா கொதிக்குது கறி நீங்கள் என்ன பிரச்சனை உள்ளியும் முடிக்கணும் இஞ்சி முள்ளி முடிச்சு கரைச்சி விட்றாங்க முதல் தினமா இந்த இறால் உடைக்கிறேன் இங்கே பாருங்க இந்த இறால் இந்த சைஸை குளத்து இறால் இப்படி தான் இருக்குது எவ்வளோ பெரிய சதையண்டு பார்த்தீங்களா ரெண்டு கையாலையும் வச்சு உடைப்பாங்க கரண்டியாலும் சாப்பிடுறது அடுத்தது உடைச்சிட்டு வா இல்லாதான் இங்கே மற்றது கரகரக்கம் இங்கே பாருங்க இந்த நாங்கள் முந்தி வீடியோ போடைக்க இந்த இறாலுக்கு இது எடுத்து நீங்கள் ஒன்று கேள்வி கேட்குறவே இல்லை அதான் இப்போ நாங்கள் எடுத்துறாங்கன்னு சொல்லுறோம் இப்போ யாருக்கு எடுக்கிறீங்க நாங்கள் எழுதுறோம் வச்சுட்டு போவோம் அதெல்லாம் தீஞ்சிராதானே ஒன்றும் தம்பி குடிக்க போறீங்களா எல்லாம் ஓகே குடிக்க போறீங்க சரி ஓகே இந்த வீடியோவின் நடுக்கட்டத்தை அடைந்துள்ளோம். இப்போ வந்து இந்த வாய்க்காலில் பெரிய பகுதி இருக்குது, அங்கே போய் குளிக்க போகிறோம்.
அப்படி பக்கையாக இருக்குது யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, இங்கே பாருங்க முல்லைத்தீவிலையும் பக்கையாக இருக்குது. அதை வேறு கரெக்டதுக்கான காரணம் இந்த பக்கையான இடத்துல இருந்தாங்க. வேறங்க என்ன குளிர்ச்சியாக இருக்க போது இந்த வந்தால் தான் தெரிய போகுது எரிவு. சரி, தமிழ் ரோவர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒழிக்கிறது சார் நல்ல இடம் தானே. எங்கள் பேக்கில் வைக்கிறதுக்கு இடங்கள் இருக்கிறதா? இப்போ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன். முட்டுமா? இவ்வளோ என்ன ஆழம்? நல்ல விலை போனோட வாங்கியிருப்பேன். ஐயோ ஆழமே கோபுரம் மட்டும் தள்ளி பழுத்தி போடாங்க ஐயா. கதிவன் அங்கால போவேன். நான் முதல்ல நினைக்கிறேன் என்ன பிரச்சனைடா, இந்த இது ஆலங்கானாண்டு திருப்பி அவையில் வேறு இடத்த கூட்டிக்கொண்டு போயினா. கதிவன் பேக் எடுத்தாங்க ப்ளீஸ். அது பரவாயில்ல எடுத்தாங்க, உள்ளே ஒன்றும் இல்லை. இப்போ என்னடா அங்கால சேனலுக்கா வாழ்க்கைக்கு அங்கால ஆலங்குடி இடம் போக போகிறோம். இப்போ நல்லா இருக்குது இந்த வக்கைக்கு குளிக்கிறது. எப்படி இருக்குது வக்கைக்கு? எப்படி இருக்கிறது? அங்கே போகிற நீங்களோ ஃப்ரான்ஸில் ஸ்விம்மிங் பூல்? அது ஸ்விம்மிங் பூல் போய் 25 வருஷம் ஆச்சு. கடற்கரைக்கும் போய் 25 வருஷம் ஆச்சு. நான் அங்கே போகிறேன் இல்லையா? இருப்பான் தொழில் இது 2 நிமிஷம். நீங்க எப்படி செய்யுங்க, உங்களை உடுப்போடலாம் இதில் போட்டுட்டு அதில் போய் குளிச்சுட்டு அப்படியே பாய்க்காரக்கால வந்து இந்த இடம்ல குளிக்குங்க. நல்லா இருக்கு. அங்கே அப்படின்றீங்க குதிங்க ஒன்றும் நடக்காது. வெளியே தான் இருந்தாலும் ஆழம் இல்லை குதிங்க அண்ணா. ஆழம் இல்லை அண்ணா. ஓ போட்டிருக்கோ. ஒரு ஆழம் இல்லை, மண்ணாங்காட்டியும் இல்லை. இதுக்கே இருப்பானே தமிழ் கிழவன் ஐயா விளையாட்டை பார்த்தீங்களோ? தமிழ் கிழவன் ஐயாட்ட விளையாட்டை பார்த்தீங்களோ? சரி, நாங்கள் குளிச்சிட்டோம். அடுத்ததான் என்ன சாப்பாடு? எப்படி நல்லா நீச்சலா மூழ்கி குளித்தெழும்பிடும். எல்லா இடமும் நனைஞ்சது, மிச்சம் ஒன்றும் இல்லையா? நனையாத இடம் ஒன்றுமே இல்லையா? தலையில இருந்து பாதம் வரையும் எங்கெங்க நனையணுமோ அப்படி நனைஞ்சது. சரியா? அப்ப இனி என்ன சாப்பாடு தானே? போய் சாப்பிடுவோம். எல்லாம் பசிக்குது. மரண வெயில் எப்படி சேட்டிலாம் வாரீங்க? விளையாட்டுங்க இங்க பாருங்க, இப்படி வந்திருக்கீங்க, எடுத்து சாப்பிட போறோம். நாங்கள் வந்து இந்த மீனை எடுத்து வைக்க போறோம். இப்ப என்ன மாதிரி இருக்குன்னு தெரியவில்லை. இது இறால் நல்லா வந்திருக்கு. இது இருக்கு. பாப்பம் வெந்திருக்க மாதிரி இருக்கிறது. இல்லை நல்லா வந்து இங்கே வந்து முதலில் குளத்து மீனை அப்ப இறால் இருக்கு. நாங்கள் திடீர்னு விரதத்துக்கு மாறினதுட்ட இங்கே விடுங்க காணும். எனக்கு நான் சாப்பிட போறேன். நான் விரதம் கேமரா வச்சுட்டு சாப்பிடுங்க. நிம்மதியா சாப்பிடுங்க. கேமரா எடுத்து கொண்டு இருக்கிறீங்க. ஏனென்றால் டீ ஃப்ரிட்ஜில் வாரது மீன் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வர இல்லை. அது அருமையாக தானே இருக்கும். அது சரி ரெண்டு தான் நினைக்கிறேன். போய் சாப்பிட்டு பார்ப்போம். இறைச்சிக்கறி வாசம் வருது. நீங்கள் போட்ட வாசனை திரவியங்கள் அது ஒன்றுமில்லை. நாங்கள் போட்ட அந்த கருவா உங்களோட வீட்டில் நடக்க அந்த கருவா அதுதான். அப்படியே கரண்டியால் எடுத்து விடுங்க. கொஞ்சம் பருப்பு நீங்கள் சமைச்சா மீன் கறிக்கு ஒரு மோதிரம் போட வேணும் அந்த காய்க்கு. ஆனால் என்ன
இந்த அடி ஒரு மோதிரம் ரெண்டு பேரா அந்த மாதிரி டேஸ்டா சோறு போட்டு பிடிச்சா சாப்பாடு விடுங்க குழம்பு விடுங்க நான் சாப்பிடுறேன் என்ன சாப்பிடுறேன் அதே அதே சுடுது இது பிக்க பையன் மேல ஆளு சில ஆக்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டேன் உணங்குது அங்கே வேறு இடத்துல இருந்து சாப்பிடுங்கண்ணே அவங்க இப்போ ஒரு ஆள் எப்படி அவிஞ்சிட்டேன் சுடுது ஏன் அள்ளிப்படுது சின்ன ஆளுண்டோ அப்போ நீங்கள் உங்களோட முடிச்சு அவர்கிட்ட இல்லை அவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை மோட்டர் சைக்கிள் ஒன்று நிற்கிறேன் நுழம்பு தான் இருக்கேன் நாங்கள் லைசன்ஸ் இல்லை மோட்டர் சைக்கிள் எக்ஸல் எக்ஸல் இன்னைக்கு இதா ஒரு அப்போ கூடவா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கான் அது சரி நான் ஒரு விஷயம் வந்தேன் நான் அவரை கொடுத்தாச்சு வன்னிக்கூடம் சட்டப்படி என்ன சட்டப்படின்னா கோர்ட்ஸுக்கு போனால் தான் தெரியும் அதை பற்றி அதுவும் படி நடக்கிறேன் சட்டத்தின்படி சட்டப்படியண்டா நாங்கள் எங்கட அது உண்மையாக சட்டப்படின்றது வந்து சட்டப்படி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறார் இல்லை உங்களுக்கு அதிൻ്റെ முறைப்படி விளங்கிட்டா சட்டப்படி நல்லா இருக்கு சட்டப்படி அதுதான் சொல்கிறேன் முறைப்படி இது செய்திருக்குது என்றால் அது நல்லா இருக்குன்ற ஒரு வசனம் தான் அப்படியே எனக்கு முழங்க இல்லை இதுவரையே முழங்க இல்லை ஆனால் எல்லாரும் புரிஞ்சு கொள்ள மாதிரி இருக்கு சாப்பிடுங்க என்ன மாதிரி இது விளங்காமல் இருக்கும் வரையும் அது சட்டப்படி தான் அப்படியே யூடியூப்பை பொறுத்த மட்டும் சட்டப்படி தான் இப்போ ஒரு சோடா அடித்தா நல்லா தான் இருக்கும் சோடா இன்னும் படியே இல்லை இப்போ தான் படியே வச்சிருக்கு பாருங்க எல்லாரும் சாப்பிட முடிந்தது உண்மையாக அப்படி ஒரு சாப்பாடு தான் வன்னி விழாக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இப்படி ஒரு கிராமத்து வாழ்க்கையை இன்றைக்கு தான் முதல்ல அனுபவிக்கிறோம். என்னடா குள வாய்க்கால் நீந்தி அங்கேயே மீன் வேண்டி வேறு லெவல் சாப்பாடு செய்து சுட்டு சாப்பிட்டு நீந்தி அவர் என்ன தமிழ்கிழமை ஐயா வந்திருந்தவர் வேறு இன்னொரு யூடியூபர் வந்திருந்தவர் வன்னி விழாக்கு அவரோட வந்து நாங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஆதரவு தாருங்கோ, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.